இந்தியன் ஆர்மியில் குரூப் சி வேக்கன்சி. ஸோ ஃபயர்மேன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் February 6க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? இது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் நமக்கு அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷனே வந்து கொடுத்துட்டாங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் கட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் இருந்து தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்லலாம் டைப் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலிமா February 6க்குள்ளே சென்ட் பண்ணிடணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும், எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் சி டிஃபென்ஸ் சிவிலியன் போஸ்ட் இன் ஆர்டிலரி சென்டர் NRC மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து தான் நமக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஃபயர்மேன் சைஸ் சேட்லர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மகாராஷ்டிராவில் தான் இருக்கும். அந்த லொக்கேஷனில் போய்ட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் 10th இல்லை அப்படின்னா 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபயர்மேனுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேல்ரி பேசிக் 19,000 இருக்கும். அது போக அலவன்ஸு அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஷூஸ் இல்லாமல் ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட்டு அன்எக்ஸ்பேண்டட் 81.5 சென்டிமீட்டர் அப் டு எக்ஸ்பென்ஷன் 85 சென்டிமீட்டர். ஸோ மினிமம் எக்ஸ்பென்ஷன் அந்த 5 சென்டிமீட்டர்ஸ் கட்டாயம் இருக்கணும். வெயிட் மினிமம் 50 kgs இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷனில் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு. நீங்கள் வந்து 183 மீட்டர்ஸ்க்கு 63 kgs வெயிட்டை வந்து 96 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதாவது 183 மீட்டருக்கு வந்து 63.5 kgs வெயிட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் 96 வினாடிகளில் வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? 96 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அடுத்து அதே மாதிரி லாங் ஜம்ப் இருக்கும். 5.3 கிளைம்பிங் 3 மீட்டர், வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங் 2.7 மீட்டர்ஸ்க்கு லாங் ஜம்ப்பும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சைஸ். இதுக்கு நீங்கள் எசென்ஷியல் பாருங்கள். மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து சேட்லர். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான சேல்ரி 18,000. ரெண்டுத்துக்கும் பேசிக் வந்து 18,000 இருக்கும். 56,900 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் இதுதான். நான் ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே சொல்லிட்டேன். அதுவும் நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது. ஆர்டினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி போஸ்ட் மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட என்வலப், அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபயர்மேனா சேட்லரா சைஸா அதை சைஸ் ஓகேங்களா, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் கேட்டகிரி நீங்கள் ஜென்ரலில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை இடபிள்யூஎஸில் அப்ளை பண்ணுறீங்களா அதையும் வந்து அப்ளிகேஷனோட கவர் மேலே கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். இப்போ 10th மார்க் ஷீட்டு, அடுத்தவங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா பர்த் ப்ரூஃபுக்கு நீங்கள் SSLC 10th மார்க் ஷீட்டே வந்து காட்டிக்கலாம். அடுத்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப், அதில் 5 rupeesக்கு போஸ்டல் ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டி அதையும் அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்பணும். அது எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் கால் லெட்டர்லாம் அந்த கவருக்குள்ளே போட்டு தான் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. காக்கி கலர் போஸ்டல் கவரில் ஃப்ரம் டு அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா? நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரமில் எதையுமே ஃபில் பண்ணாதீங்க. 2ல் உங்கள் ஃபுல் அட்ரஸ் வித் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் 5 rupeesக்கு ஸ்டாம்பை வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. இதுக்குள்ளே தான் அந்த கால் லெட்டர் செலக்ட் ஆகிட்டீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கால் லெட்டர் இதுக்குள்ளே போட்டு தான் சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கு பின்னாடி பை செல்ஃப் ஆன் தி பேக் சைடு ஆஃப் தி ஃபோட்டோகிராஃப். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்கள் சிக்னேச்சர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சிக்னேச்சர் போட்டு டேட்டும் வந்து
மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுங்கள். அது லேட்டஸ்ட்டாக எடுத்த மாரி இருக்கணும். அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்கள் சைன் பண்ணி கீழே டேட் போட்டுருங்க. டேட் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் போட்டுருங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆல்சோ கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கேட்டிருக்காங்க. இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணுங்கள். முன்னுரிமை தருவாங்க. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெஜாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஒரு சில பேருக்கு அது இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஓகேங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்களே உங்கள் சிக்னேச்சரை பண்ணுவீங்க. அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, சிலபஸ் என்ன அதை பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு. நியூமரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஃபயர்மேனுக்கு சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம், ஆப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். கண்டிப்பாக ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதில் இருந்து ஒரு 25 கொஷின் வரும், 25 மார்க். ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து ஒரு 25 கொஷின் வரும், 25 மார்க். நியூமரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து 50 கொஷின் வரும், 50 மார்க். சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் 150 கொஷின், 150 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வெயிட் கேரிங்கு, வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங், லாங் ஜம்ப் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சைஸ் அண்ட் சேட்லர் இஸ் ஆஸ் ஃபாலோ. அடுத்து இந்த சேட்லர் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் சிலபஸ் இருக்கும். அதுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், நியூமரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான புக்ஸ், அதாவது இது சம்மந்தமாக ஒரு 4 புக் இருக்குது. ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அதை வந்து பெய்டு ப்ரொமோஷனாக வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த புக் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள். அந்த புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். ப்ளஸ் அதுக்கான டெமோ பிடிஎஃப்பும் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அதாவது அந்த பிடிஎஃப் அது வந்து புக்கை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிடிஎஃபை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்பல்ஷன் கிடையாது. சரி ப்ரோ, புக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அது பார்த்துட்டு அதாவது அதை நான் பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த புக்கோட பிடிஎஃப் நான் வச்சிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொல்கிறதுக்காக வாங்கணும்னு இல்லை. பிடிஎஃப்பை பார்த்துட்டு ஓகே, இந்த ஷார்ட்கட்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, இந்த புக்கு நம்மளுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த சேட்லர் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கும் சேம் தான். இன்டெலிஜென்ஸு, ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் மொத்தம் 150 கொஷின், 150 மார்க். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து மட்டுமே 50 கொஷின் வருது. ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். அதையும் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து செப்பரேட் போஸ்ட்டுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ப்ரோ, ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஃபார் தி போஸ்ட். ஓகேங்களா? அடுத்து கேண்டிடேட்ஸ் டிசைரிஸ் ஆஃப் அப்ளைங் ஃபார் செப்பரேட் போஸ்ட் ஷுட் சப்மிட் செப்பரேட் அப்ளிகேஷன் கிளியர்லி. அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு போஸ்ட்டுக்கு மேலேயும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபயர்மேனுக்கு சப்மிட் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர்மேனுக்கு தனியாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சேட்லருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சேட்லருக்கு தனியாக நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் ஒன்றா வந்து ஒரே அப்ளிகேஷனில் போட்டு நீங்கள் சென்ட் பண்ண முடியாது. அதை கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் இதிலே இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நான் சொல்லிட்டேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டெலிகிராமில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.